ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 2015 வருஷம் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் வெளியான டிமாண்டி காலனி படத்தோட 2வது பாகம் தான் இன்னைக்கு வெளியாகிருக்கு. அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன், முத்துக்குமார் எல்லாரும் நடித்த இந்த படத்தை பற்றின விரிவான விமர்சனத்தை பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். 2015 ஆண்டில் அருள்நிதி இறப்பது போல முதல் பாகம் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பாகம் அதனுடைய பேரலாக பிரியா பவானி சங்கரோடைய வாழ்க்கையில் நடக்கும் சம்பவத்தை காண்பிச்சிருப்பாங்க. சீனிவாசனான அருள்நிதி மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அவருடைய அண்ணனான ரகுநந்தன், அதாவது இன்னொரு அருள்நிதி, அவரோட தந்தையோட சொத்துக்களுக்கு வேண்டி தம்பி சாகணும்னுக்கிட்டு நினைக்கிறாரு. அப்போது ஒரு காரணத்துக்கு வேண்டி சீனிவாசன் உயிரோட இருக்கணும்னுக்கிட்டு ரகுநந்தனை டெபியான பிரியா பவானி சங்கர் தடுக்கிறாங்க. அப்புறம் அவர் கூட இணைஞ்சு டிமாண்டி காலனிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான அமானுஷ்ய சம்பவங்களால் தான் டிமாண்டி காலனி 2வோட விறுவிறுப்பான திறக்கதை. புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்த தன்னோட கணவர் எதுக்காக தற்கொலை செய்து கொண்டாருங்கிற கேள்விக்கு டெபி விடை தேடி அலைகிறாங்க. அதில் ஆரம்பத்தில் மர்மம் படத்தை ஒவ்வொரு காட்சியிலும் தொடர்வதில் ஜெயித்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும் இயக்குனர் அஜய் ஞானமுத்து. ரகு கதாபாத்திரத்தில் ஆரம்பத்தில் சுயநலவாதியாக வருவார். சாம் சிஎஸ் என் பின்னணி இசை படத்துக்கு மிகப்பெரிய பலம். காட்சி திகில் விட்டதுக்கு அது உதவி இருக்குது. பாடல்கள் ஓகே ரகம்தான். இடைவேளையிலேயே படம் முடிஞ்சது போன்ற உணர்வை தந்திருக்காரு. அந்த அளவுக்கு இயக்குனர் கதையில் கவனம் செலுத்தியிருக்காரு. படத்தில் பல ட்விஸ்ட்டுகள் ஒளிஞ்சிருப்பது நம்ம சீட்டு எட்சியில் அமர வைக்குது. கரிஷ் கண்ணனின் ஒளிப்பதிவு, விறுவிறுப்பான திரைக்கதை, மிரட்டலான பின்னணி இசை, நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பெரிய ப்ளஸ். பொதுவாக தமிழ் சினிமாவில் 2ஆம் பாகம்னு சொன்னாலே முந்தின பாகத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் புதிய கதையை தான் எடுத்து வைப்பாங்க. முதல் பாகத்தோட தொடர்ச்சியாகவே இந்த 2ஆம் பாகம் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. கதாநாயகன் சீனிவாசனை இறப்பது போல காமிச்சிருப்பாங்க. ஆனால் சீனிவாசன் இறக்காமல் இருக்கிறது தான் இந்த படத்துக்கான ஓப்பனிங். அவரை யார் காப்பாற்றுறாங்க, எதுக்காக காப்பாற்றினாங்க, டிமாண்டிக்கும் முதல் பாகத்துக்கு வந்த செயினுக்கும் என்ன ஆனது என்பதையே 2ஆம் பாகத்துலேயும் விரிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோடைய புதுமுயற்சின்னு பார்த்திங்கன்னா, அழகான மோகினிகள், சிரிப்பூட்டும் பேய்கள், பழிவாங்குவதற்கான ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த மோசமான சம்பவம், இடையில் சம்மந்தம் இல்லாத பாட்டு, அதுக்கு ஒரு டான்ஸு, இவ்வளோத்தையும் வச்சு தான் இவ்வளோ காலமாக தமிழ் சினிமாவில் பேய் படத்தை காணிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் புதுவிதமாகட்டு காணிச்சிருப்பாங்க. இந்த படம் அதனாலேயே சச்சு மாறுபட்டே தான் இருக்கும். 15ஆம் நூற்றாண்டில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ நடக்க அணைச்சி எல்லா விஷயத்துக்கும் காரணமாக இருக்குது. அதை சஸ்பென்ஸாகவே வச்சு அது தொடர்பான சம்பவங்களை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சீட்டு நுனியிலேயே உட்கார வச்சு கதை கூறியிருக்காரு அஜய் ஞானமுத்து. 2009, 2015, 2021 வெவ்வேறு ஆண்டில் கதை நகர்றது போல படமாக்கியிருக்காங்க. முதல் பாகத்தையும் 2ஆம் பாகத்தையும் ஒன்று சேர முன்னும் பின்னும் காலம் கடந்து அழைச்சிட்டு செஞ்சுருக்காரு. ஆன்டி கிறிஸ்ட், 666, மர்ம புத்தகம் போன்றது வழக்கத்துக்கு மாறாக இருந்து நம்மளுக்கு சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கு. நடிப்பு பார்த்திங்கன்னா, கதாநாயகன் அருள்நிதி வழக்கம் போல் சரியான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு சில சீனில் வந்த பின் காணாமல் போகும் பிரியா பவானி சங்கர் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வர கதையின் முக்கிய பாத்திரமாகவே இருக்கார். இவர்கள் போக சார்பட்டா, முத்துக்குமார், அருண் பாண்டியன், நடிகர் செரிங் டோர்ஜி உள்ளிட்டோர் ஏகபோகமாக நடிச்சிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 7 புகழ் அர்ச்சனா நடிப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் கதையும் இயக்குனர் அஜய் ஞானமுத்துவம் தான். ரசிகர்களுக்கு தான் சொல்ல வந்த கதையை தெளிவாகவும் சஸ்பென்ஸாகவும் சொல்லியிருக்காரு. லாஜிக் ஓட்டைகளில் சிக்கிடாமல் இந்த படம் தப்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஒளிப்பதிவாளர் கரிஷ் கண்ணன், படத்தொகுப்பாளர் குமரேச, இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு தூணாக அமைஞ்சிருக்காங்க. மற்றபடி மைனஸ்னு பார்த்தா விஎஃப்எக்ஸ் காட்சிகள் எல்லாமே சரியில்லை. அது அப்பட்டமாக தெரியுது. முதல் பாகத்தை போல் இந்த பாகம் நம்ம மனசில் பல்வேறு கேள்விகளை விட்டு தான் செஞ்சுருக்கு. அதுக்கான பதில் அடுத்த பாகத்தில் கிடைக்கிறது போல் கிளைமேக்ஸில் காட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாமான்னு கேட்டால், தொடர் விடுமுறை நாளில் வெளியாகிருக்க இந்த ஹாரர் த்ரில்லர் படம் அனைத்து வகையான ரசிகர்களையும் நிச்சயமாக இருக்கும். சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் யார் வேண்டானாலும் இந்த படத்தை பார்க்கலாம். திக் காட்சிகளை பார்த்து அலறக்கூடியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.